வணக்கம். உங்களின் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை. மதுரையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளிக்குடி என்ற கிராமத்தில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஸ்ரீ சொக்கநாதர் கோவில். அதை இன்று பார்ப்போம். அதை பற்றி நமது பூசாரி சுந்தர மகாலிங்கம் அவர்கள் விரிவுரைப்பார். என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க, நம்ம அந்த கோயிலோட அந்த பாரம்பரியம், அந்த கட்டப்பட்ட விதம் அனைத்தையும் தெளிவுபடுத்திங்க. சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடியன் நாமம் சுந்தர மகாலிங்கம். அடியன் இந்த ஊரை சேர்ந்தவர். நான் கடந்த ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கோயிலில் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கடந்த 2020 நடந்த தொற்று காலத்தில் அம்பாளுடைய தென்புற சுவர் சரிந்து விழுந்தது. அப்போ அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இந்த திருப்பணியை சேர்ச்சோன்னோம். அவங்க கொஞ்சம் நிதி பற்றாக்குறையினால கொஞ்சம் காலதாமதமானது. இப்போ திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க காம்பவுண்ட் வால், மடப்பள்ளி, அம்பாள் சன்னதி இப்போ நிறைவுபெறும் தருவாயில் இருக்குது. சிவன் சன்னதி மட்டும் நம்ம பண்ணணும். அது கொஞ்சம் நிதி பற்றாக்குறையாக இருக்குது. அதை மக்கள்கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது பார்க்குறவங்க உதவி பண்ணால் ரொம்ப பெரிய புண்ணியமாக இருக்கும், சிவபுண்ணியமாக இருக்கும். இக்கோயில் பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டினது. கட்டி முடிஞ்சு திருவிழாக்கள்லாம் பிராமணர்கள் இருந்து அந்த காலத்தில் வழிபாடு நல்லா நடந்தது. ஒரு 50 வருடங்களுக்கு மேலே இங்கே திருப்பணி அவங்க இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. இந்த ஊருடைய தொன்மையான பேர் கல்விக்குடி. அது மருகி இன்னைக்கு கள்ளிக்குடி. ரொம்ப பழமையான ஊர். அதனால் இப்போ நாங்கள் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக பிரதோஷ வழிபாடு, அன்னாபிஷேகம், அம்பாளுக்கு திருவிளக்கு வழிபாடு இதெல்லாம் நாங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரம் கிடைக்கும். இக்கோயிலுக்கு சித்தர்கள் நாகத்தின் உருவத்தில் போகிறாங்க. அதை நான் பலமுறை கருவறைக்குள்ளேயும் பார்த்துருக்கேன், வெளியேயும் பார்த்துருக்கேன். அதனால் இக்கோயில் ரொம்ப ஒரு அருமையான கோயில், ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். அடியனுடைய ஆசை எண்ணம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் குடமுழுக்கு ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய லட்சியம். வேறு ஒன்றுமே கிடையாது. சாமிகிட்ட எதுவும் கேட்கல. நான் அது நடந்தால் ரொம்ப பெரிய புண்ணியமாக இருக்கும். மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இது கோயிலை திருப்பணி செஞ்சு முடிப்போம். அதுக்கு ஒத்துழைப்பு தருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. நம்ம கோயிலிருந்து உள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கம் நெடுங்கல். அது இந்த கோயிலுக்காக பாதுகாப்புக்கு உழைத்து உயிர் விட்டவங்க, அதுக்காக வைக்கப்பட்டதான் அந்த நெடுங்கல். அடுத்து கோயில் உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா நந்தி சிலையோட அந்த அமைப்பு. அந்த நந்தி சிலை இப்போ கோயில் பராமரிப்பு வேலைகளுக்காக அரசாங்கத்தினால பாதுகாப்பான இடத்துல எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. அது நம்ம நந்திக்காக வைக்கப்பட்ட இடம். இது 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சொக்கநாதர் கோயில், ஸ்ரீ சொக்கநாதர் கோயிலின் முன்பகுதி தோற்றம். வாருங்கள், ஆலயத்திற்கு செல்வோம். பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதற்கு ஒரு சான்று இதுவே. இது மீன் தோற்றம். பக்கத்தில் இருக்கிறது சாட்டை சின்னம். அதே போல ஒரு பூச்சின்னம், சாட்டை சின்னம், மறுபடியும் ஒரு மீன் சின்னம். இது கோயில் முகப்பு. நம் நுழைவாயில் இருக்கும்போதே இது சின்னத்தின் ஆதாரமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இது கோயில் தோற்றத்தின் பழைய தேக்கு கதவு, பழைய கதவு. இதுதான் சொக்கநாதர் கோயிலுக்கு முன்னாடி முகப்பில் இருக்கிற தீபங்கள் வைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட சிலம். அடுத்து கோவில் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீ சொக்கநாதர் சிலைகள் எல்லாமே அரசாங்க பாதுகாப்பில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு நம்ம ஸ்ரீ சொக்கநாதர் கோவில் கருவறை உள்பகுதி. ஸ்ரீ சொக்கநாதர் கோவில் இருந்த உள்பிரகாரம். இங்கே தான் இந்த சித்தர்கள் வடிவில் அடிக்கடி கருநாகம் உள்ளே அவர் ஸ்ரீ சொக்கநாதரை சுற்றி இருக்கும். அதை நம்ம பூசாரி அவர்கள் அடிக்கடி இங்கே பார்த்துருக்காங்க. அடுத்து அங்கே நேர இதர் அருகில் கோயில் உள்ளே வந்தவுடனே ஸ்ரீ நடராஜ பெருமாளோட சந்நிதி இந்த இடம்.
ஸ்ரீ மீனாட்சி அம்மாள் சன்னதி. வாருங்கள், உள்ளே செல்வோம். ஸ்ரீ மீனாட்சி அம்மாள் கருவறை உள்ளே வந்து இருக்கிறோம். இப்போ திருப்பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் அரசாங்கத்தினால் சிலைகள் பாதுகாக்கப்படுகிறது. கோயில் முன்னாடியே அரசும் வேம்பும் பின்னி இருக்கிற ஒரு அதிசயம். இது எல்லா கோயிலையுமே இருக்காது. பாருங்கள். இந்த கோவிலில் முன்னாடி இருந்து வரும்போது இடது பக்கம் தீர்த்த கிணறு. இத்தனை வருடம் பழமையாக இருந்துமே இது வத்தாமையே இருக்கு. இது மிகப்பெரிய அதிசயம். மழை பெஞ்சு வறண்ட நேரத்தில் கூட இந்த கிணறு எப்பயுமே வத்தவே இல்லை. ரொம்ப அதிசயம். ஆலயத்தின் வெளிப்பிரகாரம் சுற்றி பார்ப்போம், வாருங்கள். இந்த பழமை வாய்ந்த அந்த கல்லோட தோற்றம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்ரீ அம்பாள் கோயிலோட வெளித்தோற்றம். கல்லோட பழைய தோற்றங்கள் எல்லாம். இது இப்போ திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீ மீனாட்சி அம்பாளோட கோயிலோட பிரகாரம் நம்ம பார்க்குறோம். திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயே வந்து முகத்தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கல்லோட அந்த முகத்தின் தோற்றம் 1000 வருடங்கள் முன்னாடி செதுக்கி அந்த சிக்கி சிலை தோற்றம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸ்ரீ அம்பாளோட கோயில் வெளிப்பிரகாரம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சொக்கநாதர் கோயிலோட கோயிலின் வெளிப்பிரகாரம். இந்த கோயிலோட அந்த சிற்பம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பில்லர். சொக்கநாதரோட கோவிலின் பின்புறம். செடிகளை தெரிஞ்ச முயற்சி பண்ணுவோம் அழிக்கிறதுக்கு. இந்த மாதிரி செடி வந்து அந்த பழமையானதில் செடிகள் நிறைய வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து முற்றிலும் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சால் கூட சொல்லலாம், பக்தர்கள் சொல்லலாம். இது நம்ம சொக்கநாதர் கோயிலோட தென்புறம், வடபுறம். இது அந்த நம்ம தென்புறம் பார்த்தோம், இது வந்து வடபுறம். அப்புறம் வெளியே புறம் எல்லாம் பக்கமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம முன்பகுதியை நெருக்கி வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்ரீ சொக்கநாதர் கோயிலோட
புறம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்மளோட முன்பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கல்வெட்டு பழம்பெரும் எழுத்துக்கள். இது நம்ம தொல்லியல் துறையில் வச்சு இதோட எழுத்துக்களை வடிவமைச்சு என்ன எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அந்த தமிழ் எழுத்தோட ஒவ்வொன்றுமே பழம்பெரும் எழுத்துக்கள் அவ்வளோ அழகா உச்சரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கோவில் ஸ்ரீ சொக்கநாதரும் மீனாட்சி அம்மன் கோவிலோட உள்பிரகாரம் வெளி சுற்று அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம். இது வந்து பாண்டிய மன்னரால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கள்ளிக்குடி கிராமம் கோவில். வந்து நம்ம அனைத்து இடங்களையுமே சுற்றி பார்த்தோம். கோவில் வந்து எல்லாமே அறநிலைத்துறை தான் பாதுகாக்கணும், அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ற நிலை இல்லாமல் கோவில் பக்தர்களும் இல்லை சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து காப்பாற்றுறதுக்கு உள்ள முயற்சியில் எடுக்கணும். இந்த கோயிலெலாம் வந்து பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஒரு விஷயமா அந்த காலத்து அரசர்கள் ஒரு குழந்தைகளோட படிப்புக்கோ இல்லை வந்து ஊர் மக்களையோ அனைவரையுமே காப்பாற்றுறதுக்கு ஒரு இடமா தான் இந்த கோயிலை வந்து அந்த காலத்தில் வந்து கட்டினாங்க. ரெண்டாவது, கோபுரங்கள் இருக்கிற இடங்கள் கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பஞ்சமாக இருக்கிற இடத்துல அங்கே கோபுரத்தில் தானியங்கள் அது எல்லாமே மேலே வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடமா வச்சுருந்தாங்க. மழை காலத்தில் இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. இந்த கோயிலோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து நேரடியாக உள்ளே வந்து இறங்குறதுக்காக தான் கோவில் மேலே வந்து கோபுரங்கள் இல்லாமல் மொட்டையாகவே இருக்குது கோவில் அமைப்புகள் எல்லாமே. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, அதனும் சிறப்பு சிவனை தொழுவது. நன்றி. நான் உங்கள் தூரிகை.